கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். விசேஷமாக இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம். இரண்டாவது, நமக்கு சத்துரு ஒருத்தன் இருக்கிறான். எப்பவுமே எதிராளி யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிந்து கொள்ளணும். அவனுக்கு ஒரு பேர் இருக்கு, திருடன். திருடன் எதுக்கு வருவான் அப்படின்னா திருட வருவான். பிசாசுக்கு ஒரு பெயர் என்னன்னா திருடன். திருடன் வரும்போது எதை திருடுவான்? ஒரு வீட்டில் நல்ல குடும்பமா, சமாதானமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, நல்ல களி கூறுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள அவன் எட்டி பார்க்கும்போது சந்தோஷத்தை தூக்கிட்டு போயிடுவான். அடுத்தாப்புல ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு போயிடுவான். சில குடும்பத்திலே சகல காரியத்திலும் செழிப்பா இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இந்த வீட்டில் எல்லாமே சகல செழிப்பா இருக்கிறாங்களே, இதை எப்படியாவது தூக்கிட்டு போகணும். பிசாசு ஒரு குடும்பத்தில் அட்டாக் பண்றான் அப்படின்னா சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து ராஜா இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்படும் போது நன்மை சிறார் சுற்றி திரிந்தார். இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பட்சத்தில் பரிந்து பேசுகிறார். நேரத்தை திருடிடுவான். பிசாசு வந்தாச்சு அப்படின்னா நேரத்தை திருடிடுவான். நிறைய குடும்பத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. தேவனை ஆராதித்த பிள்ளைகள் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. டெய்லி ஒரு ஸ்தோத்திர பலி புக் எடுத்து 1000 ஸ்தோத்திர பலி சொன்ன பிள்ளைகள் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. இரவும் போலுமாக வசனத்தை மனப்பாடமா படிச்ச பிள்ளைகள் இப்போ செல்போன்ல மூழ்கி போய் இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரே பிரச்சனை பிரதர், ஒரே போராட்டம் பிரதர், ஒரே கடன் பிரச்சனை பிரதர், என் கணவர் சரியில்லை பிரதர், என் கணவர் தண்ணி அடிக்கிறார் பிரதர், என் கணவர் என்னை கெட்டவத்தை போட்டு பேசிட்டார் பிரதர், என் கணவர் சந்தேகப்படுறார் பிரதர், என் கணவர் வேற தொடர்புல இருக்கார் பிரதர், என் கணவர் வீட்டில் வருதில்லை பிரதர், என் கணவர் வேற யார்ட்டையோ பேசுறாங்க, என் கணவர் இப்படி இருக்காரு. இந்த குழப்பத்திலேயே ஒரு மனுஷன் அப்படியே மூழ்கிரும். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை தேடுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் ஆசீர்வாதம். நான் பைபிளை நல்லா வாசித்து பார்த்ததில்ல. துதிக்கணும், இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கணும், தியானித்து வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு கை கொண்டு அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. டெய்லி கண்டிப்பா பைபிள் வாசிக்கணும். ஒரு சின்ன கேள்வி கேட்கனே, செல்போனுக்கு நம்ம டெய்லி கரெக்டாக சார்ஜ் போடுறோம்ல? காலையில் ஒரு ட்ரிப்பு செக் பண்ணுறோம், நைட் ஒரு ட்ரிப்பு செக் பண்ணுறோம். எதை மறந்தாலும் செல்ஃபோன் சார்ஜ் போடுறது மறக்கிறது கிடையாது. ஒரு நாள் கூட செல்ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஒரு வாரத்தில் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டாக சாயங்காலம் போய் சார்ஜ் போட்டுருவாங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிலைமை எப்படி இருக்குது? செல்ஃபோனில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் பார்க்குற குடும்பம் சராசரி இப்போ ஏகப்பட்ட குடும்பம் இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு எதை திருடிட்டு இருக்காங்கன்னா நேரத்தை திருடிட்டு இருக்காங்க.
நேரத்தை திருடிட்டு இருக்கான். 2019 பாஸ்டர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். அங்கே செய்தி கர்த்தரோட கிருபையினால என்னை கொடுக்க சொன்னாங்க. மெசேஜ் கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 120 பாஸ்டர் வந்திருந்தாங்க. அந்த பாஸ்டர் மீட்டிங்கில் மெசேஜ் கொடுத்தேன். கர்த்தரோட கிருபையினாலே அநேக காரியங்கள் அந்த ஜனங்களோடு பேச கர்த்தர் கிருபை செய்தார். பாஸ்டருக்கு அப்போ முடிஞ்சு போகும்போது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. அதில் என்ன டாபிக் அப்படின்னா, நேரத்தை எப்படிலாம் பிசாசு திருடுறான், நம்ம கையில் இருக்க செல்ஃபோன் மூலிமா எப்படிலாம் வழி விலக செய்கிறான். இதெல்லாம் நம்ம நிறைய கணக்கு பார்க்கும்போது முதல்ல திருட என்ன செய்கிறான் அப்படின்னா, நேரத்தை திருடுறான். சில குடும்பத்தில் நினைப்பாங்க, எங்கள் வீட்டில் எல்லாமே பேங்க்கில் அக்கௌண்ட்டில் எல்லாம் பணம் எல்லாம் சேஃபாக தான் இருக்குது, நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கோம், நாங்கள் எல்லோரும் சமாதானமாக தான் இருக்கோம், நாங்களாம் நல்லா தான் இருக்கோம், எங்கள் வீட்டில் திருடன் வரல அப்படிம்பாங்க. நேரத்தை திருடுறானா? அதுதான் முதல் கேள்வி. செல்ஃபோன் வர்றதுக்கு முன்பாக வீட்டில் ஒரு 4-5 பேர் இல்லை ஒரு 6-7 பேர் இருக்கும்போது ஒரு ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லாரும் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க, டைனிங் டேபிள். ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்தில் பெட்ரூமில் ஒரு பிள்ளை சாப்பிடுது, ஹாலில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு, கிச்சனில் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எல்லாம் செப்பரேட்டாக சாப்பிடுவாங்க. கேட்டால் டைம் இல்லை அப்படிம்பாங்க. என்ன டைம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா அங்கங்கே செல்ஃபோனில் கையில் எடுத்து உட்காந்துருப்பாங்க. ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்றது கூட இன்னைக்கு முடியல. 4 பேர் முகத்தை கூட பார்க்கறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. கேட்டால் அவங்க லேட்டாக தான் தூங்குவாங்க, இவங்க லேட்டாக தான் வருவாங்க, எங்கள் வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதனால் குடும்ப ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி என்ன அப்படின்னா, பிசாசு நேரத்தை திருடிட்டு இருக்கு. ஒரு குடும்பம் ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல தேவரோட பிரசன்னம் இறங்கி வரும், தேவரோட மகிமை இறங்கி வரும், சகல விதமான பாதுகாப்பு உண்டாகும். குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். உபவாச நாட்களிலே எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, நானும் பல நாளாக உபவாசம் இருந்து கேட்குறேன், எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யாராவது புலம்பிட்டு இருந்தால் 24 மணி நேரத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, கணவருடைய வாழ்க்கையிலே யாரா இருந்தாலும் சரி, நேரத்தை பிசாசு எவ்வளவு திருடுது, இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ என் வாழ்க்கையிலலாம் 2015, 2016, 2017 பல மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிப்பேன். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அப்போது 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து பேசாமல் உட்காந்து பைபிள் வாசிப்பேன். அது ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சு. ஒரே கடன் 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 பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது தேவனை அதிகமாக தேட ஆரம்பித்தேன். சில குடும்பத்தில் கொஞ்சோண்டு வீட்டில் கடன் வந்துட்ட உடனே செத்து போயிடலாமா அப்படிம்பாங்க. அதெல்லாம் பிசாசு கொடூர காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்காயுசோடு வாழணும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்காயுசோடு வாழணும். அது தேவ சித்தம். திருடன் திருடவும் கொல்லவும். அடுத்தாப்புல என்ன பாயிண்ட் அப்படின்னா, கொல்லவும் வருகிறான். பிசாசு ஏன் பிரதர் வருவான் அப்படின்னா, முதல்ல திருட வருவான், 2வது கொல்ல வருவான், 3வது அழிக்க வருவான். அந்த 3 பாயிண்ட் தான். ஒரு குடும்பத்தில் திருடன் பிசாசு உள்ள வந்துட்டான் அப்படின்னா ஆசீர்வாதத்தை திருடுவான், கொல்ல ட்ரை பண்ணுவான், அழிக்க ட்ரை பண்ணுவான். சில குடும்பத்தில் வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் வீட்டில் இந்த மாதிரி என் பிள்ளை தற்கொலை பண்ணிட்டு அப்படிம்பாங்க. ஏகப்பட்ட இது வரும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னு சொல்லி பார்த்தா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், வேற ஒன்றுக்குமே வரமாட்டான்ப்பா அப்படிங்கிறது. அப்போ நைட் நேரத்தில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, இன்னைக்கு நாளில் நீங்கள் எத்தனை மணி நேரம் செல்ஃபோன் பார்த்தீங்க, இல்லை எவ்வளோ நேரம் குடும்பத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு குடும்பம் பெருசாக இருக்கா, இல்லை செல்ஃபோன் பெருசாக இருக்கா, இல்லை
சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தீங்களா? 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரத்த வேஸ்ட் பண்ணீங்க? அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க? முதலாவது தேவன்ட்ட அன்பு கூரணும். 2வது உன்னைப் போல நேசிக்கணும். அப்போ முதல்ல தேவன்ட்ட அன்பு கூரணும். அதுக்கப்புறம் உன்னைப் போல மற்றவங்களை நேசிக்கணும், அன்பு கூரணும். இரவும் பகலுமா வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், தேவனை துதிக்கணும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நான் எப்படி இருக்கேன்? அத ஒண்ண மட்டும் நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, ஏன்ட்ட எவ்வளோ மிஸ்டேக் இருக்கு? இதத்தான் முதல்ல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சத்துரு, அதாவது பிசாசு ஏன் உள்ள வாரான்? ஒரு வீட்ல 24 மணி நேர வாழ்க்கையில பிசாசு எதனால உள்ள வாரான்? இடம் குடுக்குறாங்க, உள்ள வாராங்க. இடம் குடுத்தா மட்டும் தான் பிசாசு உள்ள வருவான். ஒரு வீட்ல டோர் ஓப்பனா இருக்கு. அதனால உள்ள வாராங்க. ஒரு வீட்ல நாய் வாசல்ல படுத்து கிடக்கு. வாசல்ல நாய் படுத்து கிடக்கு சரிதான். ஒரு பிஸ்கட்டு வீட்டுக்குள்ள வச்சு அப்படி போடுவாங்க. அந்த பிஸ்கட் சாப்பிட மெதுவா வீட்டுக்குள்ள வரும். அதேபோல உலகம் முழுவதும் பொல்லாங்கினால் நிரம்பி இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள பாவம் உள்ள வரும்போது, அந்த பாவத்தின் வழியா தான் பிசாசு உள்ள என்டர் ஆகுறான். எந்தெந்த இடத்துலலாம் பாவம் இருக்கோ, அங்கெல்லாம் பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டு இருக்கான். எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கோ, அங்கெல்லாம் பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டு இருக்கான். இப்படிதான் நான் பைபிள் வாசித்து கண்டுபிடிச்சது. பிசாசு எப்படிப்பா உள்ள வாரான்? ஏன் உள்ள வாரான்? எதுக்காக வாரான்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் ஆசீர்வாதத்தை திருடுறான், சமாதானத்தை திருடுறான், எல்லாத்தையும் கை வைக்கான். அழிக்க நினைக்கிறான், கொல்ல நினைக்கிறான். அவனுடைய டார்கெட் என்னன்னா, ஒரு ஆளை அழிக்கணும், இல்ல கொல்லணும். முதல்ல நிம்மதி இருக்காது. சமாதானத்தெல்லாம் எடுத்துருவான். நஷ்டப்படுத்தி பார்ப்பான், கஷ்டப்படுத்தி பார்ப்பான். அப்ப இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தது யாரு? அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, நம்ம கையில இருக்கிற பல மணி நேரத்தை சாப்பிடக்கூடிய செல்போன் இப்ப எல்லாருடைய கையிலயும் வந்துட்டு. கேட்டா நாங்க நெட்டு போட்டிருக்கோம் பிரதர். வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, அப்புறம் யூடியூப்பு, அப்புறம் வேற வேற ஆப்பு. இப்போ லேட்டஸ்ட்டா உலகத்துல நெறைய ஆப் தான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கு. ஒரு வாலிப பையன் 10 மணி நேரம் கேம் விளையாடுறான். ஆன்லைன்ல போய் கேம் விளையாடுறான். சில குடும்பத்துல தகப்பன்மார்கள் ஆன்லைன்ல போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு சார் சொல்லும்போது, ₹80,00,000 நான் ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணுனேன். இப்ப அந்த பணம் எனக்கு வருமா? இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரிய மாட்டுக்கு. நீங்க கொஞ்சம் பிரேயர் பண்ணுவீங்களா? அப்படின்னாங்க. ₹80,00,000 ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி, அது கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். அப்போ ஒரு மனுஷன் பணத்த எங்க கொண்டு ஒளிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு பணத்த இன்வெஸ்ட் பண்றாங்க. அங்க பார்த்தா பணத்த பார்த்தா காணோம். பணம் திருடிட்டான். அவ்வளோதான். இப்ப அந்த ஐயாவுக்கு பார்த்தா நிம்மதி இல்ல. சகல செழிப்புள்ள ஐயா தான். நல்ல கோடீஸ்வரன் தான். ஆனா நிம்மதி இல்ல. என்னன்னு கேட்டா, ஆன்லைன்ல ஒரு ₹80,00,000 இன்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கு எந்த ரிசல்ட் இல்ல. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்காங்க. அவங்களுக்கு 80,00,000 உள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிடைக்க மாட்டுது. இன்னைக்கு நெறைய குடும்பத்திலே பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லை. ஆனா பணத்த கொண்டு எங்கேயோ கொண்டு ஒளிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அதனால கடைசி காலத்திலே பணத்த எங்கெல்லாம் ஒளிச்சு வைக்கிறாங்களோ, அதுக்கு பின்னாடி நெறைய காரியம் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது தான் பெரிய கிஃப்ட். அதுதான் நமக்கு கிருபை. தேவனுடைய சமூகத்தில காத்திருக்கும்போது தான் தரிசனம் பார்க்க முடியும், சொப்பனம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருதய மனக்கண்கள் திறக்கும். தேவனுடைய சமூகத்தில காத்திருந்தா தான் வரக்கூடிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவாரு. நம்ம காதுகள் திறக்கப்படும். எவ்வளோ கிஃப்ட் இருக்கு. அதுக்கு எல்லாம் நேரத்த ஏதாவது திருடுதான்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். உபவாச நாட்களிலே நெறைய குடும்பத்தில சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க.
கேட்ட சத்தியத்தின்படி நடக்க முடியுதா? அதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா வீட்டில் வந்தோடனே வசனம் மறந்து போயிடும் அப்படிம்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்தோடனே உலக கவலை வந்துடும். இப்படி நிறைய பாயிண்ட் நம்ம சொல்லலாம். நைட் நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி போன காரியங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டுருங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னீங்கப்பா. நாங்கள் பூமியில தீர்காயுசோடு வாழணும், அது தேவ சித்தம். சொந்த குமாரன் எங்களுக்காக தந்தீங்கப்பா. எங்களோட பாவம், எங்களோட அக்கிரமம், எங்களோட மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து தான்ப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. தலைமுறை சாபத்தையெல்லாம் நீக்கி தான்ப்பா ஆசீர்வதிக்கிறீங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சமாதானத்தில் நிரப்புங்க. சகல விதமான வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை தான் மாற்றித்தாங்க. படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்லா படித்து மார்க் எழுதணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்தும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தாங்க. இரவும் போல வேதத்தை தியானிக்கிற பிள்ளையெல்லாம் மாற்றித்தாங்க. செல்ஃபோன்லேயோ தேவையில்லாத எந்த ஒரு நெட்லேயோ அடிமையாக இருக்கக்கூடாது, கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் குடும்ப பாதுகாப்பு வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேறு வேறு நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கற்பனையாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பல குழப்பத்தில் இருக்காங்க. எந்த வீட்டுக்குள்ளே எந்த பொல்லாத சத்துரும் கிரியைகள் செயல்பட்டு கொண்டுக்கோ அந்த எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், அக்னி அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும். உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கு ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. இரவு நேரத்திலே அப்பா வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனமோ, தேவையில்லா மரண பயமோ, தற்கொலை எண்ணங்களோ, எந்த ஒரு செத்தக்கிரியும் உங்கள் பிள்ளைகளை தொடராபடிக்கு வேலை அடைத்து பாதுகாத்துள்ள நாளைக்குள்ள தேவையை சந்திங்க. இந்த மாசத்துல உள்ள எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்க இதயத்தில் உள்ள வேதனையை எடுத்து போட்டுருங்க, துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டுருங்க. உங்க கரம் அப்பா பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். அதிகாலை வேளையில் உங்களுடைய பாதப்பிள்ளை கண் வெடிக்க கதை கிருபை செய்யுங்க. என்னோட ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் விட்டு உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாகி விட்டும். சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் பலவீனத்தை எல்லாம் நீக்கி பூரண சுகம் தாங்க உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.